ஒரு செகண்ட் அழுக வந்துருச்சு. இப்போ என்கிட்ட ஒரு அம்மா விபூதி பூசிட்டு போனாங்கல்ல, அவங்க ஏதோ என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாங்கல்ல. என்ன பேசுனாங்க தெரியுமா? என்ன பேசுனாங்க? அழுதுட்டு பேசுனாங்கல்ல. என்ன பேசுனாங்க? அவங்க எங்க ஹாஸ்பிட்டலோட டியூட்டி டாக்டர். அவங்க கடுமையான உயிர்கொல்லி நோயான கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எங்க மருத்துவமனையில அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறோம். கடுமையான கீமோதெரப்பி போயிட்டு இருக்கு. இப்ப 4வது டோஸ் போயிட்டு இருக்கு. அவங்க இப்ப என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சாமி 2 நாளா எனக்கு ரொம்ப முடியல, உடம்பு பழையபடி ரொம்ப உடம்பு அதிகமாயிடுச்சு, வலி தாங்க முடியல, நடக்க முடியல, முட்டெல்லாம் வலி, தாங்க முடியாத துன்பம். இன்னைக்கு இங்க வர வேண்டாம்னு நினைச்சிட்டு தான் வீட்டுல போய் படுத்துடலாம்னு நினைச்சிட்டு தான் நான் சொன்னேன். என் பையனை வர சொல்லி, தாங்க முடியலப்பா வீட்டுக்கு போயிடுவேன், என்னால இருக்கவே முடியல அப்படிதான் என் பையன் சொன்னேன். ஆனா யாரோ என் உள் மனசுல இங்க போயிட்டு போவோம், 5 நிமிஷம் போய் தலையை காட்டிட்டு போவோம்னு நான் வந்தேன். வந்தப்போ எனக்கு இருக்க முடியல, எனக்கு அவ்வளவு துன்பமா இருந்த உடம்பு. ஆனா என்னவோ தெரியல சாமி, இவ்வளவு நேரம் இருந்த பிறகு எனக்கு துன்பமே தெரியல, எனக்கு வலியே தெரியல, எனக்கு கஷ்டமாவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு சாமி, ரொம்ப நல்லா இருக்கு, என் உடம்பே இப்ப நல்லா இருக்கு, என் மனசு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க விடைபெற்று போறாங்க. அன்பானவர்களே, இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் உங்களுக்கு எது தருதோ இல்லையோ இதை தரும். இங்க நீங்க வந்த 5 நிமிடங்களிலேயே கடுமையான கேன்சர் என்கிற கொடுமையான நோயினுடைய தாக்கத்தாலே அவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்த வலி எல்லாம் மாறி இன்பத்தை அனுபவித்திருக்க. அதை அவங்க கண்ணு முன்னாடி தான் சொல்லிட்டு போறாங்க, கண்ணு முன்னாடி தான் சொல்லிட்டு போறாங்க. இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியிலே பகவான் யோகி ராம் சுரத்குமார் பரிபூரணமாக இல்லாதிருந்தால் இந்த அற்புதம் இங்கே நிகழுமா? இந்த மாற்றம் இங்கே நிகழுமா? ஒரு வலியாலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கடும் உயிர்கொல்லி நோயை பிடித்த ஒரு பெண்ணுக்கு இந்த மாற்றம் இங்கே கிடைக்குமா? அப்போ இதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சுரத்குமார் இங்கே பரிபூரணமாக அமர்ந்திருந்து அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். சில வினாடிகளிலேயே தன்னுடைய வலியையும் தன்னுடைய கவலையும் துன்பத்தையும் அவர் மறக்க செய்து இன்பத்தை அருளுகிறார் என்றார். நிச்சயமாக இந்த பெண்ணுக்கு உயிர்கொல்லி நோயான கேன்சர் நோயிலிருந்து சீக்கிரம் விடுபட்டு மீண்டும் பரிபூர்ண பக்தையாக இங்கே வருவார்கள். அதற்காகத்தான் பகவான் யோகி ராம் சுரத்குமார் வீட்டுக்கு போனோம்னு சொன்ன பிள்ளைங்க தலையில போய் தட்டி இங்க வந்துட்டு போ என்று சொல்லியிருக்காரு. இப்ப புரியுதா? அப்ப இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியிலே அற்புதங்கள் உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. இங்க ஒன்னும் ஒளிவு மறைகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடியே பகவான் யோகி ராம் சுரத்குமார் பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நீங்களும் இது போன்ற பகவானுடைய அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் என்றால், உணர வேண்டும் என்றால் பகவானை பரிபூர்ணமாக பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த குருநாதரின் வழிகாட்டுதலை தவறாமல் கடைபிடித்தால் நீங்கள் இந்த துன்பத்திலிருந்து விடுபட முடியும். பகவான் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம், கண்கண்ட ஒரு தெய்வம், உங்கள் கண் முன்னே நின்று உங்கள் கவலைகளை மாற்றும் ஒரு பெருந்தெய்வம். அடியனுடைய வழிகாட்டுதல் படி நீங்கள் பகவானை பற்றி கொள்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையே வேற விதம். அடியன் போல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்னும் சில நாட்களில் நம்முடைய ஆசிரமம் வேற லெவல்ல வேற இடத்துல பெரிய அளவில் வரப்போகுது. அதற்கான பணிகளை பகவான் செய்து கொண்டிருக்கிறார். என்னப்பா உனக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கதான பிரச்சனை, வா உன்னை நான் கைலாய மலைக்கே கூட்டிட்டு போறேன், வா நீ கலக்கு மக்கா, நீ கலக்கு அப்படின்னு சொல்லி பெரிய வழியை காட்டி கொண்டிருக்கிறார் பகவான். அதற்காக பகவானை பற்றி பிடியுங்கள். அவர் சாதாரண தெய்வம் இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டால் மீண்டும் எப்பிறப்பிலோ எனக்கு தெரியாது. இது விளையாட்டல்ல, பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் கி, யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ்